வணக்கம் வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, தம்ப்நெயிலை பார்த்து வந்திருப்பீர்கள். USA B1 B2 டூரிஸ்ட் விசா இலகுவாக பெறுவது எப்படி? ஆபீசர்கள் கேள்விகள் கேட்பதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும்? அவர் என்ன கேள்விகள் கேட்பார்? என்ன பதில் சொன்னால் நாம் இலகுவாக விசாவை பெற முடியும் என்பதையெல்லாம் என் அனுபவத்தின் அடிப்படையில் நான் இப்பொழுது சொல்ல இருக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு என்னென்ன பதில் சொல்ல வேண்டும், என்னென்ன கேள்விகள் கேட்பார் என்பதை நீங்கள் ஒரு யூகித்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் நண்பர்களே, நீங்கள் விட்டு பார்த்தால் சிலவதை கேட்காமல் போகக்கூடும். அது உங்களுடைய விசா கிடைப்பதற்காக பாதிக்கக்கூடும். ஆகையால் கடைசி வரை பாருங்கள். இதில் விரிவாக நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். நண்பர்களே, விசா அப்ளை செய்யும்போது நாம் DS 160 ஃபார்ம் பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த DS 160 ஃபார்ம் நாம் கரெக்டாக பூர்த்தி செய்ய வேண்டும். டிஃபரன்ஸுகள் இல்லாமல், அதில் ஏதும் ஒரு தப்பும் இல்லாமல் நாம் சரியான இன்ஃபர்மேஷன்களை நாம் அதில் பூர்த்தி செய்ய வேண்டும். நாம் அதில் ஒன்றை பூர்த்தி செய்துவிட்டு ஆஃபீஸர் கேள்வி கேட்கும் பொழுது வேறு ஒன்றை சொன்னால் அவர் நம்மை கண்டுபிடித்து நம்ம விசாவை ரிஜெக்ட் செய்து விடுவார். அமெரிக்கா ஒரு பெரிய உலகளாவிய பெரிய வல்லரசு. அமெரிக்கா விசை கிடைத்து விட்டால் போதும், உங்களுக்கு மற்ற நாடுகள் விசா கிடைப்பதெல்லாம் எளிது. ஆகையால் அமெரிக்க விசா தான் உலகிலே கடினமான ஒன்று. அதை கிடைக்க நீங்கள் சரியான வழியை, சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதன்படி நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் பூர்த்தி செய்வது எல்லாம் செய்ய வேண்டும். ஆகையால் தான் கடைசி வரை பாருங்கள் நண்பர்களே. பாருங்கள், வீடியோக்கள் விரிவாக பார்க்கலாம். நண்பர்களே, அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு. அந்த வல்லரசு நாடு தன்னுடைய நாட்டுக்கு வருபவர்கள் நல்லவர்களாக வர வேண்டும். அவர்களால் நம் நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உலகின் மற்ற நாடுகளில் ஏதாவது தவறு செய்தவர்கள் அங்கு வரக்கூடாது என்பதற்காகவும், வந்தவர்கள் அவர்கள் வேலை முடித்து கொண்டு திரும்பி செல்ல வேண்டும் என்பதற்காகவும் ஸ்கிரீனிங் டெஸ்ட்டை அவர்கள் சரியாக செய்கிறார்கள். நீங்கள் விசா ஆஃபீஸர் முன்பு 2-3 நிமிடங்கள் மட்டுமே இருப்பீர்கள். அந்த 2-3 நிமிடங்கள் அவர்கள் என்ன கேட்பார்கள், என்ன பார்ப்பார்கள் என்பதை பற்றி தான் நாம் பார்க்கிறோம். ஆகையால் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் நண்பர்களே. பொதுவாக விசா ஆஃபீஸர் இந்த நபர் எந்தெந்த நாடுகளுக்கு போயிருக்கிறார் என்று ஒரு கிளான்ஸ் பார்ப்பார். பொதுவாக நீங்கள் உங்களுடைய பக்கத்து நாடுகளையே சுற்றி பார்க்காமல் அமெரிக்காவை சுற்றி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு உடனே டவுட் வந்துவிடும். இவர் சுற்றி பார்க்க வரவில்லை, வேறு எதற்காக வருகிறார் என்று. ஆகையால் நீங்கள் அமெரிக்கா அப்ளை செய்வதற்கு முன்பு உங்களுக்கு அருகில் உள்ள பல நாடுகளை நீங்கள் சுற்றி பார்த்திருக்க வேண்டும். அடுத்தது, நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீர்கள், என்ன வேலை, என்ன பொசிஷன் உங்களுக்கு என்ன என்பதையும் பார்ப்பார். ஒரு நல்ல கம்பெனியில், ஒரு உலகளாவிய இல்லை என்றால் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல போஸ்டில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால், ஓகே, இவர் போனால் திரும்பி வந்து விடுவார், இவர் அங்கே தங்க மாட்டார் என்ற ஒரு நன்மதிப்பை அவருக்கு உண்டாக்கக்கூடும். அடுத்தது, உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்பார். உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் நல்ல பணம், அதாவது அங்கு செலவு செய்வதற்காக பணமும் இங்கும் நீங்கள் செலவு நிலையில் இருக்கிறீர்கள் என்பதையும் அவர் அறியும் வகையில் பணம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சில பேருக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அவருடைய டிராவல் ஹிஸ்டரி நன்றாக இருந்தால், இவர் பல நாடுகளுக்கு போயிருக்கிறார், திரும்ப வந்திருக்கிறார், ஆகையால் இவர் அங்கு தங்குவதற்கு வாய்ப்பு இல்லை என்று அந்த விசா ஆஃபீஸர் உங்களுடைய விசாவை பாஸ் செய்யப்படும். அடுத்தது, ஃபேமிலி பேக்ரவுண்ட். உங்களுடைய குழந்தைகளை இந்தியாவிலேயே விட்டுவிட்டு சென்றால், ஓகே, இவர் போனால் குழந்தைகள் இங்கே இருக்கிறார்கள் என்று வந்து விடுவார் என்று அந்த எண்ணத்தில் உங்களுக்கு விசாவை அவர் தருவார். அடுத்தது, வயதானவர்களாக இருந்தால் இவர்கள் போய் அங்கு தங்க மாட்டார்கள், வந்து விடுவார் என்று தருவார். இப்படியாக பல விடயங்களை அவர் பார்ப்பார் உங்களுடைய டாக்குமெண்ட் கூடாக. அதன் பிறகு உங்களை அவர் இன்டர்வியூக்கு உங்களை விழிப்பார்கள். அப்பொழுது நீங்கள் புன்முகத்தோடு, டென்ஷன் இல்லாமல் அவரை நீங்கள் சந்திக்க வேண்டும். டென்ஷன் என்று வந்தால் அவர் கேட்கும் கேள்விகள் உங்களுக்கு புரியாது, நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள், மாற்றி சொன்னால் அவருக்கு சந்தேகம் வந்துவிடும். பொதுவாக அவர் என்னென்ன கேள்விகளை கேட்கக்கூடும் என்று சொன்னால், நீங்கள் ஏன் அமெரிக்கா போக விரும்புகிறீர்கள் என்று கேட்பார். அதற்கு பல்வேறு பேர் பல காரணங்கள் சொல்லலாம். நான் சொன்னேன், என்னுடைய சிறு வயது
முதலே அமெரிக்கா போக வேண்டும் என்ற ஆசை, அதனால் நான் போக விரும்புகிறேன் என்று சொன்னேன். அடுத்தது என்னிடத்தில் கேட்டார், நீங்கள் எந்தெந்த நாடுகளுக்கு சென்று இருக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் யூகே, ஜெர்மனி என்று பல நாடுகளுக்கு நான் எந்தெந்த நாடுகளுக்கு சென்றிருந்தேனோ அந்த நாடுகளுடைய விவரங்களை சொன்னேன். அதுக்கு அடுத்ததாக, நீங்கள் ஏன் தனியாக போகிறீர்கள் என்று என்னை கேட்டார். நான் சொன்னேன், என் பிள்ளைகள் படிக்கிறார்கள், ஆகையால் அவர்களை இப்பொழுது கூப்பிட்டு கொண்டு போக முடியாது, ஆகையால் நான் மட்டும் இந்த தடவை போகிறேன் என்று சொன்னேன். அடுத்தது என்னுடைய ஜாப், வேலையை பார்த்தார். நான் ஒரு நல்ல கம்பெனியில், உலகளாவிய கம்பெனியில் வேலை பார்த்ததால் அதை பற்றி அவர் ஒன்றும் கேட்கவில்லை. அதுக்கு அடுத்ததாக என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தார். அதுவும் ஓரளவு நன்றாக இருந்ததால் அவர் பெஸ்ட் ஆஃப் லக் என்று சொல்லி எனக்கு விசாவை கொடுத்தார். இப்படியாக அவர் கேட்கிற கேள்விகளுக்கு நாம் சரியான பதிலை சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் உங்களுக்கு விசா கிடைக்க வாய்ப்பு அதிகம். ஆகையால் நண்பர்களே, நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் அந்த தொழில் நிறுவனத்துடைய எம்எஸ்எம்ஐ சர்டிஃபிகேட்டோ வேறு ஏதோ சர்டிஃபிகேட்டோ அட்டாச் செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருந்தால் உங்களுடைய சேலரி ஸ்லிப் மற்றும் லீவ் சர்டிஃபிகேட் அதோடு அட்டாச் செய்ய வேண்டும். அதோடு நீங்கள் அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு, இப்பொழுது ஒருவர் அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் போகிறார் என்று சொன்னால் அவர் ஓரளவு பண வசதி உள்ளவராக இருக்க வேண்டும் இல்லையா? பண வசதி இல்லவராக போக முடியாது. ஆகையால் நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுபவராக இருக்க வேண்டும். ஒரு 2 வருடங்கள் நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டி இருக்க வேண்டும். அதையும் அதில் நீங்கள் அட்டென்ட் செய்ய வேண்டும். சில நேரங்களில் உங்களுடைய சொத்து விவரங்களையும் நீங்கள் அட்டென்ட் செய்ய வேண்டியிருக்கும். இப்படியாக உங்களுடைய அனைத்து, உங்களுடைய வேலை, உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், உங்களுடைய ட்ராவல் ஹிஸ்டரி, இவைகளெல்லாம் தான் அவர்கள் பார்ப்பார்கள். சில நேரங்களில் நீங்கள் அமெரிக்காவில் எந்த இடங்களை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று கேட்கக்கூடும். ஆகையால் நீங்கள் 1-2 இடங்களை நீங்கள் முடிவு செய்து வைத்திருக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது வாஷிங்டன் போகிறீர்கள், வாஷிங்டனில் பார்க்க வேண்டிய இடங்களை முடிவு செய்து வைத்திருக்க வேண்டும். நீங்கள் எந்த ஊர் ஹோட்டல் புக் செய்திருக்கீர்களோ அந்த சிட்டியுடைய இடங்களை நீங்கள் அவருக்கு சொன்னால் அது நன்றாக இருக்கும். ஆகையால் இது போன்ற எல்லாவற்றையும் உன்னிக்காக கவனித்து நீங்கள் அப்ளை செய்தால் உங்களுக்கு விசா நிச்சயம் கிடைக்கும். முதலில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு விசிட் செய்திருக்க வேண்டும். நீங்கள் நல்ல நிறுவனத்தில் வேலை செய்தால் சேலரி சர்டிஃபிகேட், லீவ் அப்ளிகேஷன் வைத்திருக்க வேண்டும். சொந்தமாக தொழில் தொடர்பாக இருந்தால் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் ஆர் ஜிஎஸ்டி நம்பர், பேங்க் ஸ்டேட்மெண்ட் வைத்திருக்க வேண்டும். ஹோட்டல் புக்கிங் எல்லாம் கேட்க மாட்டார்கள், ஃப்ளைட் டிக்கெட்டும் கேட்க மாட்டார்கள். ஹோட்டல் புக்கிங் செய்து வைத்திருப்பது நல்லது. booking.com மூலியமாக நீங்கள் ஃப்ரீயாகவே ஹோட்டல் புக்கிங் செய்து கொள்ளலாம். அந்த ஹோட்டல் புக்கிங்கை ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து செய்து வைத்துக் கொள்வது நலம். ரொம்ப அதிகம் இல்லாமல் ரொம்ப குறைவும் இல்லாமல் நடுத்தரமான ஒரு ஹோட்டலில் நீங்கள் புக்கிங் செய்து வைத்திருந்தால் நன்றாக இருக்கும். இப்படியாக மொத்தத்தில் நீங்கள் அங்கு போனால் திரும்ப வந்து விடுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் விசா ஆஃபீஸருக்கு கூட்ட வேண்டும். இவருக்கு விசா கொடுத்தால் இவர் அங்கே போய் தங்க மாட்டார், நம்ம நாட்டுக்கு சுமையாக இருக்க மாட்டார், திரும்பி வந்து விடுவார் என்ற எண்ணத்தை, என்ற நம்பிக்கையை நீங்கள் அவருக்கு கூட்டினால் உங்களுடைய விசா கன்ஃபார்ம் நண்பர்களே. அவ்வளோதான். இருவருக்கு சில கொஷின் மாறக்கூடும். ஒருத்தர் ட்ரைனிங் போவதற்கு என்று அப்ளை செய்திருந்தால் என்ன கம்பெனியில் வேலை பார்க்கிறீர்கள், எப்படி, என்ன ஏது, என்ன ட்ரைனிங் என்று கேட்பார்கள். மற்றபடி டூரிஸ்ட் போபவர்களுக்கு நீங்கள் ஏன் போக விரும்புகிறீர்கள், இதுவரை வேறு எந்தெந்த நாடுகளுக்கு போயிருக்கிறீர்கள், எத்தனை நாள் தங்குவீர்கள், குடும்பத்தோடு போகாமல் தனியாக போனால் ஏன் குடும்பத்தை விட்டு போகிறீர்கள், இப்படிப்பட்ட கேள்விகளை தான் விசாரிகள் கேட்பார்கள். அதற்கெல்லாம் நீங்கள் டென்ஷன் ஆகாமல், பயமில்லாமல் நேர்த்தியாக பதில் சொன்னால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம், விசா நிச்சயம். மீண்டும் ஒரு வீடியோவில் என்னுடைய அடுத்த அனுபவத்தோடு உங்களுக்கு சந்திக்க இருக்கிறேன். அதோடு கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன் போன்ற விசாக்களையும் என்னுடைய அனுபவங்களை சொல்ல இருக்கிறேன். இந்த நாடுகளுக்கு போக விரும்புபவர்கள்
அந்த ஃபார்ம் டைப்பிங் மற்றும் ஆலோசனைகளுக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஆம் நண்பர்களே, நீங்கள் என்னை தொடர்பு கொண்டால் ஆலோசனைகளை நான் தர இருக்கிறேன். நீங்கள் ஒரு சிறிய கட்டணம் செலுத்தி ஆலோசனைகளையும் பேப்பர் ஒர்க்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.